சிவபெருமானை நாம் நாள்தோறும் வணங்குகிறோம். ஆனாலும் பிரதோஷ காலத்தில் எம்பெருமானை ஆலயம் சென்று வணங்குவது சிறந்த பயனை அளிக்கும். மாதந்தோறும் இருமுறை வளர்பிற தேய்பிறை திரையோதசி 13ஆம் நாட்கள் பிரதோஷ தினங்களாகும். இந்நாட்களில் மாலை 4:30 மணி முதல் 6:00 மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலமாகும். இந்த நேரத்தில் பரமசிவனை வணங்கி வழிபட்டால் மற்ற நாட்களில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது நம்பிக்கை. பிரதோஷம் என்றால் என்ன? சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்தி நீலகண்டனானது இந்த பிரதோஷ நேரத்தில் தான். தேவர்களும அசுரர்களும் போட்டி போட்டுக்கொண்டு பாட்கடலை கடைந்தபோது திருமகள ஐராவதம காமதேன கற்பகத்தர சிந்தாமண கௌஸ்துபமணி முதலியவை ஒவ்வொன்றாகத் தோன்றின. லட்சுமியை திருமால் ஏற்றுக்கொண்டார். மற்ற பொருட்களை இந்திராதி தேவர்கள் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் கூடவே கொடிய ஆலகால விஷமும் வெளிப்பட்டது. இதைக் கண்டு தேவர்களும முனிவர்களும் பெரிதும் நடுங்கினர். உயிர்களை காப்பாற்ற பரமசிவன் அந்த ஆலகால விஷத்தை உண்டார். தன் கணவரின் உடலில் விஷம் பரவுவதைக் கண்ட பார்வதி தேவி தன் தளிர்க்கரங்களால் அவரை தொட விஷம் சிவனின் நெஞ்சு குழியிலேயே நின்றுவிட்டதால் இறைவன் நீலகண்டனானார். இந்த நேரம் தான் பிரதோஷ காலம் என்று வணங்கப்படுகிறது. சிவபெருமானை நாம் நாள்தோறும் வணங்குகிறோம். ஆனாலும் பிரதோஷ காலத்தில் எம்பெருமானை ஆலயம் சென்று வணங்குவது சிறந்த பயனை அளிக்கும். மாதந்தோறும் இருமுறை வளர்பிற தேய்பிறை திரையோதசி 13ஆம் நாட்கள் பிரதோஷ தினங்களாகும். இந்நாட்களில் மாலை 4:30 மணி முதல் 6:00 மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலமாகும். இந்த நேரத்தில் பரமசிவனை வணங்கி வழிபட்டால் மற்ற நாட்களில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது நம்பிக்கை. பிரதோஷம் என்றால் என்ன? சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்தி நீலகண்டனானது இந்த பிரதோஷ நேரத்தில்தான். தேவர்களும அசுரர்களும் போட்டி போட்டுக்கொண்டு பாட்கடலை கடைந்தபோது திருமகள ஐராவதம காமதேன கற்பகத்தர சிந்தாமண கௌஸ்துபமணி முதலியவை ஒவ்வொன்றாகத் தோன்றின. லட்சுமியை திருமால் ஏற்றுக்கொண்டார். மற்ற பொருட்களை இந்திராதி தேவர்கள் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் கூடவே கொடிய ஆலகால விஷமும் வெளிப்பட்டது. இதைக் கண்டு தேவர்களும முனிவர்களும் பெரிதும் நடுங்கினர். உயிர்களை காப்பாற்ற பரமசிவன் அந்த ஆலகால விஷத்தை உண்டார். தன் கணவரின் உடலில் விஷம் பரவுவதைக் கண்ட பார்வதி தேவி தன் தளிர்க்கரங்களால் அவரை தொட விஷம் சிவனின் நெஞ்சு குழியிலேயே நின்றுவிட்டதால் இறைவன் நீலகண்டனானார். இந்த நேரம் தான் பிரதோஷ காலம் என்று வணங்கப்படுகிறது.